அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றிக்கு வழிவகக்கூடிய தொழுகையை பற்றி சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் தங்களுடைய காரியங்களில் தங்களுக்கிடையே பரஸ்பரம் ஆலோசனை செய்து கொள்வார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். ஆகவே முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய காரியங்களில் ஆலோசனை செய்துதான் முடிவெடுக்க வேண்டும் என்பது இறைக்கட்டளையாக இருக்கின்றது என்று நாம் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒரு நபியை நோக்கி அல்லாஹு தஆலா என்ன கட்டளையிடுகின்றான் என்று பாருங்கள். அத்தியாயம் ஆலு இம்ரானில் 159வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும் பொழுது வஷாவிருஹும் ஃபில் அம்ர் அப்படின்னு சொல்லி காட்டுகின்றார். அவர்களுடைய காரியங்களில் அவர்களோடு ஆலோசனை செய்வீராக என்று. அந்த வசனத்துடைய தொடர்ச்சியில நம்ம பார்க்கும் பொழுது, ஆகவே நீர் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டால் அதன் பின்னர் அல்லாஹ்வே முழுமையாக சார்ந்திருப்பீராக. திண்ணமாக தன்னை முழுமையாக சார்ந்திருப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் அப்படின்னு சொல்லி காட்டுகின்றான். இப்ப இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா நபிக்கே ஆலோசனை செய்வது கட்டாயமாக ஆக்கப்பட்டிருந்தது. ஆனா இதுல ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆலோசனை செய்யணும். அதுக்கு பிறகு அவர்கள் உறுதியான முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் மேல தவக்கல் வச்சு அவர்கள் அதனை செயல்படுத்த வேண்டும். முதலில் கன்சல்ட் தென் கமிட் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா எங்கே நமக்கு கட்டளையிடக்கூடியவனாக இருக்கிறான்.